தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. விளையாட்டுத் துறையில் இந்தியர்களை மேம்படுத்த நிதியுதவி அவசியம். அன்பானந்தன் கோரிக்கை. அனைத்துலகம் மற்றும் தேசிய ரீதியிலான விளையாட்டுத் துறைகளில் இந்தியர்களை மேம்படுத்த பெருமளவில் நிதி தேவைப்படுவதாக மீஃபா கால்பந்து இயக்கத்தின் தலைவர் அன்பானந்தன் கூறினார். மாவட்ட ரீதியில் பல்வேறு போட்டி விளையாட்டுகளில் சாதனை படைத்து வரும் இந்திய இளைஞர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல பெரும் சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர். குறிப்பாக நிதி பிரச்சனை இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. மீஃபாவை பொறுத்தவரையில் கால்பந்து விளையாட்டில் 12 வயது தொடங்கி 18 வயதிற்கும் மேலாக விளையாட்டாளர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உருமாற்றம் என்பது 6 மாதத்திலோ ஓராண்டு காலத்திலோ ஏற்படக்கூடியது அல்ல. குறைந்தது 3 ஆண்டுகள் தேவைப்படுகின்றன. அதிலிருந்துதான் முழுமையான உருமாற்றத்தை காண முடியும். இதனை தாம் மித்ரா உட்பட சம்பந்தப்பட்ட பல தரப்பிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அவர் சொன்னார். முன்னதாக மாயிகாவின் தேசிய உதவித் தலைவர் டத்தோ தி மோகன் முயற்சியில் மீஃபா கால்பந்து இயக்கம் தொடங்கப்பட்டது. தேசிய நிலையிலான பிரீமியர் லீக், சூப்பர் லீக் ஆகிய போட்டிகளில் முதல் இந்தியர் கால்பந்து குழுவாக மீஃபா பல சாதனைகளை பதிவு செய்தது. 2021ஆம் ஆண்டு மீஃபாவின் தலைவராக அன்பானந்தன் தேர்வு செய்யப்பட்டார். மீஃபாவில் இந்திய விளையாட்டாளர்களை மட்டும் உட்படுத்தாமல் அனைத்து இன விளையாட்டாளர்களும் இணைத்து கொள்ளப்பட்டு தற்போது மீஃபா இயக்கத்தின் பொறுப்பாளர்களுக்கான தேர்தல் நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் நேசன் யூடியூப் டிவிக்கு அளித்த பேட்டியில் அன்பானந்தன் கூறினார். நேஷ்னல் லெவலில் பார்க்க போனீங்கன்னா மித்ரா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபண்ட். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபண்ட். இது மூலிமா நாங்கள் இன்னும் கூட செய்ய முடியும். நீங்கள் கூட கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கூட. இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு வருஷத்துக்கு அண்டர் 12 விளையாடுவாங்க, அப்புறம் அண்டர் 12 ஸ்டேட் விளையாடுவாங்க, அப்புறம் அண்டர் 12 நேஷனல் விளையாடுவாங்க. பட் நம்ம அண்டர் 12 கிளப்ஸ் கூட உருவாக்கலாம். பையனுங்க இன்னும் கூட விளையாடுவானுங்க. அண்டர் 14 கிளப்ஸ் கூட உருவாக்கலாம். அண்டர் 14 கிளப்ஸ் டோர்னமெண்ட் கூட தமிழ் பிள்ளைங்களை உருவாக்கலாம். அதே மாதிரி அண்டர் 16 உருவாக்கலாம். ஏன் நாங்கள் எதுக்குமே பார்த்தீங்கன்னா நான் படித்து என்ன சொல்கிறேன்னா 12 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் இந்த பையனில் விளையாடுங்க கூட அப்படின்னு சொல்லிட்டோம்னா 17 வயசில் செலெக்ஷன் இருக்குது. அந்த டைமில் வந்து 16-17 வயசு பையன்களை ஒண்டி தான் எடுப்பாங்க அந்த ஸ்டேட்டில். அப்போ நம்ம கூட பையனில் உருவாக்கணுமா? நாளைக்கு நம்ம உட்காந்துக்கிட்டு குறை சொல்லாமல் யாரையுமே ஏன் ஹாக்கியில் தமிழ் பிள்ளைங்கள, ஏன் ஓடுறதுல தமிழ் பிள்ளைங்கள, ஏன் பந்துராட்டில் தமிழ் பிள்ளைங்கள நம்ம சொல்ல வேண்டியது. நம்ம தான் அந்த 5 வருஷம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் கொடுக்குறோமே. அதால் இந்த நிகழ்ச்சி மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா 1 வருஷம் 2 வருஷம், அது குறைஞ்சி 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் பிடிக்கும். இப்போ நம்ம 3ஆவது வருஷத்தில் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 3 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக நம்மளுக்கு வந்து குறைஞ்சி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னோட கணிப்பு பிரகாரம் ஒரு 25லேருந்து 30 பையனுங்க வந்து ஸ்டேட்டுக்கு வந்துடுவானுங்க விளையாடுறதுக்கு. தே ஆர் டேலண்டட் பிளேயர்ஸ் வித் ஆல் த ஸ்கில்ஸ். தே நோ நீட் டு கம்ப்ளைண்ட். கோச்சஸ் சொல்கிறது இந்த திறனை வச்சு அவங்களும் புஷ் பண்ணிக்குவாங்க. ஓகே, இந்த பையனில் எடுத்து அவனுக்கு விளையாடலாம். 3 வருஷம் கடந்துட்டோம். இன்னொரு 2 வருஷம் இருக்குது. இன்னொரு 2 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் தமிழ் பையனுங்களும் நிச்சயமாக வந்து விளையாட்டு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கூட தமிழ் பையன் விளையாடுவாங்க. இதை நீங்கள் எடுத்து ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா வென் பிகம் அண்டர் 17 அதர் ரேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மிலே பாய்ஸ், இவங்க வந்து ஸ்கோலாஸ்ராமா புன்னோவில் இருப்பாங்க, ஸ்கோலா சுக்கானில் இருப்பாங்க. இந்த ஸ்கோலாஸ்ராமா புன்னாலையும் ஸ்கோலா சுக்கான்லேயும் வந்து அவங்களுக்கு பந்துராடுறதே ஒரு வேலையாக போயிடும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 2 திடல் இருக்கும். அவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். அவங்க விளையாடுறதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சி ஒரு 2 ஹவர் இருக்கும். ஆனால் நம்ம பையனுக்கு இது இல்லாத வாசி நம்ம இந்த ஊக்கத்தை 12 வயசுலேருந்து ஆரம்பித்து 10, 11, 12 வயசில் தமிழ் ஸ்கூலில் ஆரம்பித்து அதுக்கு அங்கிட்டு நம்ம 13 வயசுலேருந்து 16 வயசு 17 வயசு வரைக்கும் எஸ்பிஎம் முடிக்கிற வரைக்கும் அவனுக்கு இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸு இந்த மாதிரி எக்ஸ்போஜர் கொடுத்தோமா இவங்க வந்து மூவ் பண்ணிடுவாங்க. இதை தவிர நாங்கள் பாத்வே ஃபார் ஸ்கூல் அப்படின்னு சொல்லும் போது இவங்களை நம்ம யூனிவர்சிட்டி மாசாக்கு ஏன் எடுத்துகிட்டு போயிருக்கோன்னு சொன்னால் இந்த பையனுக்கு ஃபீலிங் இருக்கணும். நம்ம வந்து ஒரு ஸ்டூடியோவில் ஒரு ஆடிட்டோரியமில் இருக்கோம். இதுதான் ஸ்கூலோட லைஃப் ஸ்டைலு. இப்படி தான் காலேஜில் படிக்கணும், இப்படி தான் யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னு அவங்களுக்கு அதையும் சொல்லிக் கொடுப்போம். இந்த பாத்வேயில் பார்த்தீங்கன்னா
not only football நம்ம இந்த பையனுங்க வந்து ஆடுவானுங்கன்னா they can be a good coaches, they can be a good referees, they can be a good administrators, they can be a good physiotherapists, and இதை தவிர அவங்க வந்து they can be also pursuing their studies in sports science. இதெல்லாம் ஒரு pathway for football தவிர. ஸோ அதெல்லாம் நாங்கள் அடிக்கடி என்ன சொல்ல வரோம்னு சொன்னால், பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிறது முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே வந்து எப்படி நம்ம பிள்ளைங்களை வந்து விளையாட்டுத்திறனை தவிர அட்மினிஸ்ட்ரேட்டராவா இல்லை இந்த துறையில் வர வைக்கிறதுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோம். ஸோ அதெல்லாம் என்னோட 3 வருஷம் தலைமத்தில் நாங்கள் இதை வந்து ஒரு சீரியஸாக இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு நாங்கள் சீரியஸாக இதை செஞ்சோன்னு சொன்னால், நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நெக்ஸ்ட் கம்மிங் 3 இயர்ஸில் ரொம்ப பையனுங்க பந்து விளையாடுவாங்க ஸ்டேட் லெவலில். மீஃபா மூலியமாக தான் ருவேந்திரன் ஒருத்தர் இப்போ நேஷனலுக்கு விளையாடுறாரு. மீஃபாமோட இனப்பில் தான் வந்து கோகிலேசன் விளையாண்டாரு. இந்த மாதிரி 1-2 பேர் விளையாடுறதோட இன்னும் கூட பிளேயர் எடுத்து வர்றதுக்கு நாங்கள் 13 வயசு 14 வயசு 16 17 வயசு வரைக்கும் இந்த பையன்களுக்கு இந்த ஆர்வத்தை உருவாக்கு. இதுதான் மீஃபாவோட சேட்டலைட் ப்ரோக்ராம். இந்த 3 வருஷம் சேட்டலைட் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பையனுங்க வந்து குறைஞ்சி இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் 12-14 பார்த்தா இப்போ நம்மள்கிட்ட வந்து ஒரு 155 பையனுங்க இருக்காங்க நம்மளோட ப்ரோக்ராமில். ஸோ இது வந்து வெறும் பாய்ஸ்க்கு தான் செஞ்சிட்ருக்கோம். அடுத்தது வந்து நம்ம கேர்ள்ஸும் ஆரம்பிக்கணும். இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் இருக்கிறவாசி நம்மளுக்கு 2018 கொஞ்சம் டைரக்ஷன் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்மளோட மெயின் ஸ்ட்ரீமில் பார்க்காதவாசி என்ன செய்கிறாங்கன்னு நம்ம கிராஸ் ரூட் போயிட்டோம். கிராஸ் ரூட்டில் இன்னொரு முக்கியமாக என்ன இருக்குன்னா காசு. இப்போ நாங்கள் வந்து இதை பாலிட்டிக்கலி யாரையுமே இன்வால்வ் பண்ணாமல் நம்ம வந்து என்ன சொல்ல வரோம்னு சொன்னால், பையன்களுக்கு திறமையை உருவாக்குறதுக்கு நம்ம எப்படி பார்த்தாலும் பணத்தை செலவழிச்சு தான் ஆகணும். இது வந்து நம்ம குழு மூலிமா நம்ம ரொம்ப கார்ப்பரேட் ஸ்பான்சர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து 20-30,000 தான் கொடுக்க முடியும். ஆனால் நம்ம வந்து இந்த ஒரு நாள் ப்ரோக்ராம் செய்கிறது வந்து நம்மளோட ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணோம். நாங்கள் சோஷியல் மீடியான்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணோம். நாங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், ஃபேஸ்புக்கில் இருக்கோம், வெப்சைட்டில் எங்களோட அப்டேட்ஸ் இருக்கும். அதை தவிர என்னை டைரெக்டாக தொடர்பு பண்ணால் 019-221-2227 இஸ் மை ஃபோன் நம்பர். இல்லைன்னா நம்மளோட தினேஷ் நம்மளோட கோஆர்டினேட்டர்ஸ்லாம் ஆஃபீஸில் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எங்களை கோஆர்டினேட் பண்ண நம்ம வந்து we can duplicate this program to other spots. அதுக்கு தான் நான் சொன்னேன், சுக்கிம் வந்து 2017 கடைசியாக நடந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா உப்சி யூனிவர்சிட்டி உப்சியில் நடந்துச்சு தஞ்சோமாலயமில். 5000 பிள்ளைங்க ஒரே 5000 பிள்ளைங்க 1500 பிள்ளைங்க பேரண்ட்ஸோடு சேர்த்து 5000 பேர் ஒரு பெரிய ஈவெண்ட். இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கும் போது 10 ஸ்போர்ட்ஸு, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ். அதை தவிர நம்ம வந்து கலை ஸ்போர்ட்ஸ் சொல்லணும்னா சிலம்பம், கபாடி இருந்துச்சு. அது என்ன மாதிரியான ஒரு இமேஜ் சரிங்களா நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப திறமையாக நினச்சி நான் என்ன நினச்சின்னா, ஒரு 5 வருஷம் இந்த மாதிரி சுக்கிம் நடந்திருந்தா நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கோலா முன்னாலேயும் கோகோ பாயிண்ட் கிடச்சிருக்கும். அதை தவிர யூனிவர்சிட்டி போகிறதுக்கு ஒரு நல்ல வழி வந்திருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வரணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சுக்கிமோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு 10 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. 10 ஸ்போர்ட்ஸில் நம்மளுக்கு என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அதை தவிர இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி செஸ் ஒரு பெரிய ஈவென்ட்டு, கேரமு, டட்டு, ஆர்ச்சரிஸு, இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம டேலண்டட். இதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஐஎன் கோஆர்டினேஷனில் வந்து இந்தியன் வெரி குட். அதாவது தான் நம்ம பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் நடமா நல்லா ஆடுறாங்க, தீனா ஆடுறாங்க. நீங்கள் ஹாக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஆடுவோம். anything that IN coordination we will do very well. So we need to start developing them by grassroots. Straight எதையுமே ஜம்ப் பண்ண முடியாது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மித்ராவோட ஃபண்ட் வந்து ஸ்போர்ட்ஸில் எது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு ஒரு 3 வருஷத்துலேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு அவங்க பிளான் பண்ணி செஞ்சாங்கன்னா நம்ம சோஷியல் இதுலேருந்து வெளியாயிரும். இது வந்து ஒரு அடிப்படையாக ஸ்கூலில் ஆரம்பிக்கிறது, அதுவும் நம்ம தமிழ் ஸ்கூலில் ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். சரி, நீங்கள் பார்க்க போனீங்கன்னா 1960லேருந்து 70, 75 நீங்கள் பார்க்க போனீங்கன்னா எந்த துறை, பந்தாட்டு துறையா, ஹாக்கி துறையா, நீங்கள் எந்த துறை பார்த்தா திறமைங்கன்னு சொன்னால் தமிழர்கள் ரொம்ப திறமையாக இருப்பாங்க. அதால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாக்டர் ஜெகதீசன், ஜெயமணி, நம்மளுக்கு நேமிட்ல ஹாக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 60லலாம் வந்து 25 பிளேயரில் வந்து குறைஞ்சி ஒரு 10 பையங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுட்பால்லையும் நம்மளுக்கு 5-6, நம்மளுக்கு
லேஜெண்ட்ஸ்லாம் பேசணும்னா ஆறுமுகம், சந்தோக் சிங், இந்த மாதிரி ரொம்ப நம்மளுக்கு தனபாலன், தனபாலன் இவங்களாம் அடிக்கடி இவ்வளோ பேர் இருந்தாங்க. ஏன் இதெல்லாம் திடீர்னு குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிராஸ் ரூட் ப்ரோக்ராம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஸோ அதால் தான் வந்து சேட்டலைட் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிச்சு மீஃபா மூலிமா. இதை தவிர நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே துறையில் இல்லாமல் இப்போ ஹாக்கியும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், பேட்மிண்டனும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே சுக்கான் இந்தியா மலேசியான்னு ஒரு சுக்கிம்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு. அதில் வந்து 10 ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சு. அதில் சிவசங்கரி வருஷம் விளாண்டாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு வேர்ல்டு சாம்பியனாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ருவேந்திரன் விளாண்டாங்க, இன்றைக்கி மலேசியாவுக்கு விளாண்டுறாங்க. கோகிலேசன் விளாண்டாங்க, இன்றைக்கி மலேசியாவுக்கு விளாண்டுட்டு ஸ்டேட்டுக்கு விளாண்டாங்க. கொரியா வரைக்கும் போய் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து இதை குறைச்சிடுறோம். இதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னால் அப்படி தான், 5 வருஷத்துக்கு மேலே தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அதை ஆரம்பிக்கிறது 10-12 வயசில் ஆரம்பித்தாதான் இந்த பிள்ளைங்களுக்கு ஆர்வம் வரும், இது முடிக்கும். இது வெறும் ஸ்வெட் பண்ணி விளாடணும் ராட்டுன்னு இல்லை. நீங்கள் அதை ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேரம் ஒரு வகையில் எடுத்துங்க. இது வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஸ்கில்லு. செஸ் எடுத்துங்க, திங்கிங் ஸ்கில். டட் எடுத்துங்க, ஃபோக்கஸ் ஸ்கில். ஆர்ச்சரி எடுத்துங்க. இதெல்லாம் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த யங்கஸ்ட் பாய் காட் ஆர்ச்சரி கோல்டு மெடல் இட்ஸ் ஒன்லி 19 years old பாய். ஸோ அதில் அவர் நிச்சயம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாருன்னா 12 வயசில் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ 10 வயசில் ஆரம்பிப்பார். த கோல்டன் ஏஜ் ஆஃப் அ சைல்டு டு பி எக்ஸ்போஸ் என்னன்னா 11, 12, 10, 11, 12, 13 இதில் ஆரம்பிச்சிடணும். ஸோ நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அது 10 வயசு பார்க்கணும். அப்போ நம்ம வந்து இனப்பிரகாரம் நம்ம வந்து தமிழ் ஸ்கூலுக்கு திருப்பி போயிடுறோம். அதனால் நம்ம தமிழ் ஸ்கூலில் வந்து சமயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி நான் ஒரு வகையில் சமயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, சமயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சமயத்தோடு சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட வளர்ச்சி இன்னும் கூட இருக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி தான் ஸ்ரீ ஜெகதீஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். இஸ் அ டாக்டர் இன் ப்ரொஃபஷன். அவர் டைரக்டர் இன் சோ மெனி பிளேசஸ். அவர் ஓசிஎம்மில் இருந்திருக்காரு. அதே மாதிரி நீங்கள் பாஞ்சுகுணாலன் எடுத்துக்கலாம், நம்ம ஜேம்ஸ் செல்வராஜ் எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்லிகிட்டே அடுக்கிட்டே வரலாம். இவங்கெல்லாம் பேசினா அதுன்னு எடுத்துக்கலாம். மெனி பீப்புள். டத்தோ கருத்து எடுத்துக்கலாம், டத்தோ தனபாலன், டத்தோ சந்தோக், இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு லேஜெண்ட்ஸு. இந்த லேஜெண்ட்ஸை நம்ம உருவாக்கணும்னு சொன்னால் அது யங் ஏஜ்லேயே தான் உருவாக்கணும். ஆனால் இன்றைக்கி கடந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாம் வந்து ஃபோனு கையில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிடலான்னு நினைக்கிறாங்க. அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு they must sweat, they must think, they must work towards their success in life. ஸோ அதை ஒரு ஃபோக்கஸாக வச்சு நம்ம செஞ்சோமா you'll do very well. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கம்னு பார்த்தீங்கன்னா நஜீப் இருக்கிற டைமில் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகை கிடச்சிச்சு. தொகைன்னு சொன்னால் இந்த ஃபொர்மேஷன் சேர்த்துக்காக $2 million மாதிரி அவர் 3 வகையாக கொடுத்து புஷ் பண்ணார். ஓகே, பையன்களை விளாட வைங்கன்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் 2018 அங்கிட்டு நம்மளுக்கு ஒரு அசிஸ்டன்ட்டும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அப்ளை பண்ணுறோம். ஆனால் அவங்க அதை எப்படி நம்மளை வேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ மித்ரா வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த காசு வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பையன்களுக்கு செய்யலாம். அதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்ல வரோன்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இட்ஸ் ஆல்ரெடி மித்ராவோட எஜெண்டா. அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யணும் நம்ம கம்யூனிட்டி. இந்த பையனுங்க வந்து வேறு வழிக்கு போகக்கூடாது. அவங்க வந்து சோஷியல் இல்லை இன்வால்வ் பண்ணாமல் they should not go into gangsterism, they go into non education. இதெல்லாம் நான் என்னோட பிராண்டிங்கை மாற்றி நம்மளோட டீம்கிட்ட பேசி மீஃபா ஸ்கூல் ஆஃப் லைஃப் அப்படின்னு வச்சு இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம அடிப்படையாக கற்றுக் கொடுக்கணும். எப்படியாச்சும் அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு நல்ல இடத்துல கரை சேர்க்கணும்னு சொல்லி இந்த மீஃபாவோட தலைமுகத்தில் நான் இருந்து இதுதான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு வருஷம் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. போன வருஷம் அண்டர் 12 இன் பினாங்கில் வந்து நம்மளுக்கு குறைஞ்சி எங்களோட கணிப்பு பிரகாரம் பிள்ளைங்க எல்லாம் வந்து வித் பேரண்ட்ஸ் வந்து ஒரு 5,000 பீப்புள் அங்கே இருந்தாங்க. அதை வந்து YB சாவ் சீஃப் மினிஸ்டரே வந்து லான்ச் பண்ணார். அதுக்கு போன வருஷமும் அவரே லான்ச் பண்ணி அவர் ரொம்ப பெருமைப்பட்டார். என்ன வருஷம் கூட தான் ஆள் வருதுன்னு. அப்போ நம்மளும் அவங்கள்ட்ட சொன்னோம், இந்த மாதிரி இதை பினாங்கில் செய்கிற வருஷம் பினாங்கிலே செய்யலாம், பிரச்சனையே இல்லை, ஏன்னா அங்கே வசதி இருக்குது. இந்த வருஷம் USMல வந்து நம்மளுக்கு USM ஸ்கூல் லீவ்லேயே செய்யுங்க, 9ஆம் மாதம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அப்பயே செய்யலாம், தங்கிறதுக்கெலாம் இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த டே பையன்களை அங்கே வர வைக்கணும், பஸ் எடுக்கணும், சாப்பாடு 3 நாள் நாங்கள் கொடுப்போம். ஒரு காசு நம்ம அவங்கள்ட்ட வாங்க மாட்டோம். The boys all come there with everything taken care. Teachers will be there. co-curriculum points வேறு கிடைக்கும் அந்த பையன்களுக்கு, கோகோ பாயிண்ட் கிடைக்கிது வேறு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஆர்வம் வரும்போது மித்ரா நம்மளோட பாட்டாக இருந்துச்சுன்னா
அந்த ஃபண்டை வந்து நாங்கள் இன்னும் டிரான்ஸ்பேரண்டாக தான் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து ஆடிட் செய்யும்போது இன்டர்னல் ஆடிட்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் டெக்ஸ்ட் பண்ணி தான் நம்ம டெக்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட்டை வெளியாக்குறோம். ஸோ அதில் திஸ் இஸ் த ரைட் டைரக்ஷன். 15 ஒரு வகையில் வந்து டைரக்ஷன். அதை தவிர வி ஆல்சோ எம்பசைசிங் லிட்டில் பிட் ஆன் எஜுகேஷன். ஸோ அதாவது இந்த பயணிகளுக்கு இது ஒரு நல்ல வழியை நம்ம உருவாக்கி கொடுக்கும். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.